செகண்ட் ரவுண்ட் மேட்ச் யாராக இருக்குது பார்த்தீங்கன்னா ஈகிள் ஐஸ் வெர்சஸ் வல்லம். மேட்ச்சுக்கு 4 ஓவர். ஃபஸ்ட்டு காமன் பவர் பிளே. ஈகிள் ஐஸ் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. வல்லம் ஃபீல்டிங். ஃபஸ்ட்டு ஓவர் வீச ஹைட் மணி வல்லம் மணிக்காக. ஈகிள் ஐஸ் ஓப்பனிங் பேர் அரவிந்த் மற்றும் தேவா. அரவிந்த் வந்து சைக்கிள் இருப்பார், தேவா வந்து நான் சைக்கிள் இருப்பார். ஃபஸ்ட் பால் ஒரு ஃபுல் பேஸில் ஒரு ஃபுல் டாஸு லெக் சைடு அடிச்சுட்டு க்ளோஸில் அடித்து சிங்கிள். பொல்லாட் என்ற அரவிந்த். பொல்லாடுன்னு சொன்னால் தான் எல்லாத்துக்கும் தெரியுமா, அதனால் பொல்லாடுன்னே சொல்லிடுவோம். பொல்லாடு ஸ்ட்ரைக்கில். ஹைட் மணி வல்லம் ஃப்ரெண்ட்ஸ் அன்றைக்காக முதல் பவர் பிளே ஓவரை வீசுகிறாரு. போன மேட்ச் சூப்பராக பால் போட்டுருந்தார் அண்ணன். இந்த மேட்ச் சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்களா பார்க்கலாம். சார் நான் கூப்பிட்றேன், போங்கண்ணே செய்கிறேங்க போங்கண்ணே. போகிறீங்களா இப்போ? செகண்ட் பால் சிங்கிள். தேர்ட் ஒன் பொல்லாடு ஸ்ட்ரைக். உடம்புக்கு போட்டாங்க டாட் பால். டாட். நெக்ஸ்ட் பால் குட் கேட்ச். அங்கே நல்ல டேக்கன் வச்சு அண்ணன் குயிக்காக கேட்ச் பிடிச்சார். விக்கெட். பொல்லாடு விக்கெட். பெரிய விக்கெட் எடுத்துட்டாங்க. வல்லம் 1 ரன் பேட்ஸ்மேன், அவர் தான் சைக்கிள் இருப்பார். ஈகிள் ஐஸ் அணிக்காக. நெக்ஸ்ட் பால் பவர் பிளே சூப்பராக போட்டார் மணி. ஓவர் வச்சுருக்காங்க. குட் ஸ்டார்ட் சொல்ல முடியாது ஈகிள் ஐஸ் அணிக்கு, ஆனால் வல்லத்துக்கு குட் ஸ்டார்ட் இது. பவர் பிளேயே சூப்பராக போட்டு போகிறார் மணி. பேலன்ஸ் 3 ஓவர். ரெண்டாவது ஓவரை வீச புவனேஷ் இன்னர் சர்க்கிளில் 4 ஃபீல்டரோட ரெண்டாவது ஓவரை வீச வராரு. செகண்ட் ஓவரில் ஃபஸ்ட் பால் என்ன பண்ணுறாங்க, வெயிட் அண்ட் வாட்ச். அடிச்சிருக்காரு எக்ஸ்ட்ரா கவரில். அங்கே ஃபீல்டர் இருக்காங்க, ஆனால் 2 ஓடுறாங்க. நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. 2. நல்லா ரன்னிங். காற்றுல பால் போல். நெக்ஸ்ட் பால் ஒயிட். நெக்ஸ்ட் பால் காற்றுல வந்துச்சு, எக்ஸ்ட்ரா கவரில் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் இருக்கார், ஆனால் லாங்கில் கவர் பண்ணிட்டார் டிஸ்டன்ஸை. 2 ஓடி எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு பவுலர் தலைக்கு மேலேயே. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட்டு. 2 ஓடுவாங்களா? ஓடுறாங்க, ஆனால் ரன் அவுட்டா? ரன் அவுட். 1 ரன் ப்ளஸ் 1 விக்கெட். நெக்ஸ்ட் பால் நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக். ரிட்டன் திரும்பி ஆட ட்ரை பண்ணார். டாட். கான் நான் ஸ்ட்ரைக்கில் இருப்பார். நியூ பேட்ஸ்மேன் தேவா ஸ்ட்ரைக்கில் இருக்கார். ஓப்பனிங்காக வந்தார். 2 ஓடினார். மறுபடியும் ஒய்டு போட்டாங்க, ஆனால் அதே அடிச்சிருக்காரு. சிங்கிள். லாஸ்ட் 1 பால் ஃபுல் டாஸே அடிச்சிருக்காரு லெக் சைட்டில். அங்கே ஸ்டாப் பண்ண முடியலை. பவுண்ட்ரியோடு இந்த ஓவர் முடியுது. இந்த ஓவர் பிடிச்சி அடிச்சிட்டாங்க. 2 ஓவர் முடிக்கிட்டனால அணியின் எண்ணிக்கை 13. போன ஓவர் 11 ரன் அடிச்சிட்டாங்க. பாபு பவர் பிளே முடிஞ்சு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. தேர்ட் ஓவரில் ஃபஸ்ட் பால் தேவா ஆன் ஸ்ட்ரைக். ஓப்பனிங்கே வந்துட்டார். ஈகிள் ஐஸ் அணிக்காக அடிச்சிருக்காரு ஆஃப் சைட்டில். அங்கே 1 பிச்சில் ஃபீல்டர் பாலை கலெக்ட் பண்ணிட்டாங்க. சிங்கிள். நெக்ஸ்ட் பால் இறங்கி போய் ஆடிருக்காரு. டாட். பால் அடிச்சிருக்காரு ஆஃப் சைடு. அங்கே பவர் பிளே சர்க்கிள்குள்ளேயே இருக்குது பால். ஓடி வந்து குட் கேட்ச் பிடிச்சாரு. அங்கே புவனேஷ் குட் டேக்கன். விக்கெட். பேட்ஸ்மேன் ஹர்தீப் ஹார்டு ஹிட்ரான். எப்படி ஆடுறான்னு பார்க்கலாம். எல்லாம் ஃபீல்டிங் சிறப்பாக செட் பண்ணியிருக்காங்க. அவர் சந்திக்கும் ஃபஸ்ட்டு பால் பனிஷ் பண்ணுவாரா? அடிச்சிருக்காரு மடக்கி ஸ்கொயர் லெக் திசையில். 2 கால் பண்ணியிருக்காங்க, ஆனால் 2 ஓடுறாங்க. கம்ஃபர்டபுளான ஒரு 2 ஓட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஹர்தீப். நெக்ஸ்ட் பால் ஒயிட். ரீபால். டாட். லாஸ்ட் 1 பால் போட்டார். ஒரு நல்ல யார்க்கர். சிங்கிள். ஓவர் முடியுது. 18 ரன் அடிச்சிருக்காங்க. பாலுக்கு பால். ஈகிள் ஐஸ் ஃபஸ்ட் ஓவர் அண்ட் ஃபைனல் ஓவரை வீச வல்லம் அணிக்காக சல்மான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஃபைனல் ஓவரு
ஈகிள் ஐஸ் கண்டிப்பாக பிடிச்சி அடிப்பாங்க. லாஸ்ட் ஓவர். ஃபஸ்ட்டு பாலு காற்றுல உள்ளே வந்துருச்சு. விக்கெட். பேட்ஸ்மேன் தேவா நான் சைக்கிள் இருப்பார். பேலன்ஸ் 5 பால். லாஸ்ட் ஆன் ஃபைனல் ஓவரில் லாஸ்ட் 5 பால். நெக்ஸ்ட் பால் இப்போ ஆஃப் சைடு அடிச்சிருக்காரு. எக்ஸ்ட்ரா கவரில் 1 பிச்சில் சிங்கிள். நெக்ஸ்ட் பால் உடச்சி போட்டார். ஸ்கொயர் லெக் திசையில் அடிச்சுட்டு 2 கால் பண்ணியிருக்காங்க. 2 ஓடுறாங்க. நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட்டு. 2 ஃபீல்டர் ஒன்று கூடுறாங்க. கேட்ச் பிடிப்பாங்களா? பிடிச்சிருக்காங்க. தடுமாறினாலும் கேட்ச் பிடிச்சிட்டாரு. விக்கெட். கௌதம் நியூ பேட்ஸ்மேன். பேர் கேட்டால் டீஷர்ட்டை காமிக்கிறாரு. ஃபுல் டாஸு. கேட்ச் பிடிச்சிருக்காங்க. நான் நோ பால் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ கிட் பால். பனிஷ் பண்ணுவாங்களா? அடிச்சிருக்காரு ஆஃப் சைட் சைட்டில். ஆனால் 2 கால் பண்ணியிருக்காங்க. கேப்பில் போகுது. 2 ஓடிட்டாங்க கம்ஃபர்டபுளாக. 2. நெக்ஸ்ட் பால் டாட்டோட முடிஞ்சிருக்கு. சரி, கீப்பர் கைக்கு அடிச்சுட்டு 1 ரன் ஓட்டாங்க. ஓவர் 26 அடிச்சிருக்காங்க. ஈகிள் ஐஸ் அணியினர். வெள்ளம் அணியினர் 27 அடித்தா இந்த போட்டியில் வெற்றி பெறலாம். கண்டிப்பாக நல்லா குட் பேட்டிங் வச்சுருக்காங்க. போன இன்னிங்ஸில் 2 ஓவரில் மேட்சை முடிச்சிட்டாங்க. 30 ரன்னு. 27 24 பாலுக்கு 27 தான். ஈஸியாக வின் பண்ணிடுவாங்க. பண்ணி பார்க்கலாம் இவங்க பவுலிங் எப்படி இருக்குன்னு. ஈகிள் ஐஸ் அணி புவனேஷ் மற்றும் கார்த்தி. இந்த சேஞ்சில் ஓப்பனிங் பேர். புவனேஷ் ஸ்ட்ரைக்லேயும் நான் ஸ்ட்ரைக்கில் கார்த்தியும் இருப்பார். ஈகிள் ஐஸ் அணிக்காக ஓப்பனிங் பவர் பிளே ஓவரை வீசா மணி. பவர் பிளே ஓவரில் ஃபஸ்ட் பால். ஸ்ட்ரைக்கில் புவனேஷ். பவர் பிளேயே யூஸ் பண்ணுறாங்களா பார்க்கலாம். உடம்புக்கு போட்டாங்க. உடம்புல பட்டு 1 ரன் ஓடிருக்காங்க. லெக் பை சிங்கிள். செகண்ட் பால் கார்த்தி ஸ்ட்ரைக்கில். நல்ல ஒரு ஃபுல் டாஸ். லெக் சைடு திருப்பி விட்டார். கேப்பில் போயிருக்கு. 3 ஓடுறாங்க. 3 ரன் விட்டாங்க ஈஸியாக. நெக்ஸ்ட் பால் பவுலரே கேட்ச் பிடிப்பாரா? இல்லை, மிஸ் பண்ணிட்டாரு. காஸ்ட்லி விக்கெட் இழக்கிறாங்க. ஒரு நல்ல கேட்சு பிடிச்சிருக்கணும் கண்டிப்பாக. லோ ஸ்கோர் மேட்ச்சில் இந்த தப்பு பண்ணிடக்கூடாது. ஒரு பெரிய விக்கெட் எடுத்துருக்கலாம். பவுலர் இந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டாரு. பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பால் கார்த்தி நல்லா ஸ்டெம்பில் ஏறி நிற்கிறார் மேலே. ஒரு எட்ஜு. நெக்ஸ்ட் பால் அடிச்சிருக்கார் லெக் சைட் சைட்டில். அண்ணாந்து மட்டும் தான் பார்க்க முடியும். ரோட்டை தாண்டி போயிடுச்சு. கார்த்தி பேட்டில் வர ஃபஸ்ட்டு 6 இந்த இன்னிங்ஸில். இந்த மேட்ச்லேயே ஃபஸ்ட்டு 6 தான். போன மேட்ச்லேயும் ஃபஸ்ட்டு 6 கார்த்தி தான் அடித்தார். இந்த மேட்சும் ஃபஸ்ட்டு 6 கார்த்தி தான் அடிக்கிறாரு. பயங்கரமாக அடிக்கிறாரு ஸ்ட்ரைட்லேயே. பவர் பிளேவை நல்லா யூஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் பால் உடம்புக்கு போட்டாங்க. திருப்பி விட்ருக்காரு. அங்கே ஃபீல்டர் ஒருத்தர் இருக்கார். கேட்ச் பிடிப்பாரா? இல்லை, ஒரு பாலையை கணிக்கலை. டச் பண்ணல. 1 பிச்சிலேயே பாலை மிஸ் பண்ணிட்டாரு. இங்கே ஓடுறாங்க. ஓடி எடுத்துட்டாங்க. 4 ரன்னு. ஓவர் முடியுது. இந்த வாட்டி பவர் பிளேயில் 18 ரன் அடிச்சிட்டாங்க. போன வாட்டி பவர் பிளேயில் 21 அடிச்சிருந்தாங்க. 3 ரன்னு கம்மியாக தான் அடிச்சிருக்காங்க. ஆனால் ஸ்கோரு இங்கே 3 ரன்னு கம்மி தான். 27 தான் அடிக்கணும். போன மேட்ச்சில் 31 அடிக்கணும். பரவாயில்ல, 2 ஓவரில் மேட்சை முடிச்சிடுவாங்களா? இந்த மேட்சும் பார்க்கலாம். இந்த மேட்ச் வின் பண்ணுறவங்க ப்ரைஸ் ரவுண்டுக்கு போயிடுவாங்க.
செமி என்ட்ரி. நியூ பவுலர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இன்னும் சர்க்கிளில் 4 ஃபீல்டரோட 2வது ஓவர் வீசா மணி. புவனேஷ் ஸ்ட்ரைக்கில் ஃபஸ்ட்டு பால் அடிச்சிருக்காரு பலார்னு. எக்ஸ்ட்ரா கவரில் அங்கே கேப்பில் யாருமே இல்லை, பொத்துருச்சு பால். 4ல் தான் போய் நிற்கிது. 4 புவனேஷ் பேட்டில் வர ஃபஸ்ட்டு பவுண்ட்ரி. இதே மேட்ச் தான் போன மேட்ச்லேயும் அவர் 6 அடித்தார், ஒரு பவுண்ட்ரி அடித்தார். அதே மாதிரி இந்த மேட்ச்சில் அவர் 6 அடித்தார், ஒரு பவுண்ட்ரி அடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் பால் ஒரு ஃபுல் பேஸில் போட்டார், கணிக்க கூட முடியல. பால் கீப்பர் கைக்கு வந்துருச்சு, டாட். நெக்ஸ்ட் பால் மறுபடியும் கணிக்க முடியல, கீப்பர் டாட். ஃபஸ்ட்டு பால் பவுண்ட்ரி கொடுத்தாலும் அடுத்த 2 பாலையும் சூப்பராக போட்டிருக்காரு மணி. இந்த பால் விக்கெட்டு, போல்டு. ஒரு பால் பவுண்ட்ரி போயிடுச்சு, இருந்தாலும் மீதி 3 பாலை செம்மையாக போட்டார். ஓப்பனிங் விக்கெட்டை ஃபஸ்ட் வாட்டி இழக்கிறாங்க. புவனேஷ் விக்கெட், போல்டு, க்ளீன் போல்டு. புவனேஷ் நல்லா பவுலிங்கண்ணே. மணி அண்ணே சூப்பராக போடுங்கண்ணே, செம்ம ஃபேஸில் போடுறீங்க. மணி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 1 டவுன் பேட்ஸ்மேனாக இருக்காரு, அவர் தான் ஸ்ட்ரைக்கில் இருப்பார். லாஸ்ட் 2 பால் செகண்ட் ஓவரில். நியூ பேட்ஸ்மேன் மறுபடியும் போட்டிருக்கார் ஃபுல் ஃபேஸில். ஆனால் ஒரு எட்ஜு கீப்பருக்கு பின்னாடி. குட் ஸ்டாப், சிங்கிள். கார்த்தி ஸ்ட்ரைக், லாஸ்ட் 1 பால். 6ஆ, பவுண்ட்ரியா, டாட்டா, விக்கெட்டா, சிங்கிளா, 2வா? க்ளீன் போல்டு. 2 விக்கெட் எடுத்துகிறாரு, மெயின் விக்கெட்டை, ஓப்பனிங் விக்கெட்டை மணியை. ரெண்டுமே மணி செம்ம ஃபேஸில் பால் போடுறாரு. ரெண்டுமே போல்டு தான். கார்த்தி விக்கெட் இருக்கிறாருங்க. நியூ பேட்ஸ்மேன் ஆண்டோ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. கேப்டன் வல்லமணிக்கு டாஸ் போட அவர் தான் வந்தார். அவருக்கு 7 அடிக்கணும். 20 அடிச்சிருக்காங்க 2 ஓவருக்கு. மீதி இருக்க 2 ஓவருக்கு 7 அடிக்கணும். ஹைட் மணி ஸ்ட்ரைக்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. சீனி 3rd ஓவரில் ஃபஸ்ட்டு பால். ஒரு ஃபுல் பேஸில் போட்டார், ஒரு எட்ஜு. கீப்பர் கேட்ச் பிடிப்பாரா? இல்லை, கீப்பர் கேட்சை மிஸ் பண்ணிட்டார். நெக்ஸ்ட் பால் ஒரு எட்ஜு, கீப்பரால் கேட்ச் பிடிக்க முடியல, ஸ்டாப் தான் பண்ண முடிச்சு. சிங்கிள். ரன் அடிக்கணும். அடிச்சிருக்காரு ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட்டு. அங்கே கேட்ச், ரன்னிங் கேட்ச்சு, குட் கேட்ச். அங்கே விக்கெட். சல்மான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸ்ட்ரைக்கில் இருப்பார். 5 ரன் தான் தேவை. ஒரு எட்ஜி, கீப்பர் தலைக்கு பின்னாடி. 1 பிச்சில் 1 ரன் ஓட்டாங்க. நெக்ஸ்ட் பால் கீப்பர் பாலை மிஸ் பண்ணால் மறுபடியும் 1 ரன் ஓடுறாங்க. அங்கே ஓவர் த்ரோவில் 1 ரன் ஓடுறாங்க. நெக்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு லெக் சைடு சைட்டில். சிங்கிளோட இந்த ஓவர் முடியுது. பொல்லாட் அரவிந்த் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. லாஸ்ட் ஓவர் அண்ட் ஃபைனல் ஓவர். மேட்ச் டை. 6 பாலுக்கு 1 அடிக்கணும். ஒரு ஃபுல் டாஸ் ஸ்னோ போட்டிருக்காரு. ஃபைனல் லெக்கில் திருப்பி விட்டார். 1 பிச்சில் பவுண்ட்ரி. மேட்ச்சு இந்த பவுண்ட்ரியோட வின் பண்ணுறாங்க. வல்லம் ப்ரைஸ் ரவுண்டுக்கு என்ட்ரி ஆகிட்டாங்க. 2 ரவுண்டு வின் பண்ணாவே ப்ரைஸ். ஊர் ஃப்ரெண்ட்ஸ் நடத்தும் கிரிக்கெட் தொடர் போட்டி. மேட்ச் எங்கே நடக்குதுன்னா தஞ்சாவூர் ITI தான் நடக்குது.